ஸோ இன்னைக்கான சினிமா ரிலேட்டட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் 234 மணிரத்னத்தோட படத்துல யார் யாரெல்லாம் அதுல கமல்ஹாசன் கூட சேர்ந்து நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பாப்புலரான ஆக்டர்ஸ் நேம்லாம் வந்திருக்கு. அது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் தலைவர் 171 ரஜினிகாந்த் மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட ஃபீமேல் லீட் யார் பண்ண போறா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அடுத்ததா விஜய் வந்து அவங்க அப்பாவை போய் சந்திச்சிருக்காரு, அந்த மாதிரி ஒரு போட்டோஸ் இருக்கு. சூர்யா 43யோட அப்டேட்ன்ற மாதிரி ஏகப்பட்ட அப்டேட் இருக்கு. எல்லாத்தையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நேஷனல் வுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ மறக்காம லைக் போட்டுருங்க. நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் படத்தோட டப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டப்பிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வேற லெவலில் அந்த ப்ரோமோ இருந்ததுங்க. ஸோ கர்மான்னா என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கார்த்திகை சார் வாய் சரியில்லை சார், இது சரியில்லை சார் அப்படின்ற மாதிரி பல டேக் வாங்கி சூப்பராக பண்ணணும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அந்த ஜப்பான் கெட்டப்லேயே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த டப்பிங் பண்ணுற ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வேற லெவலாக இருந்ததுங்க. கார்த்திக் அந்த பேசுகிற ஸ்லாங்கும் அந்த வாய்ஸ் மாடுலேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி கார்த்திக் பேசுகிறதும் இந்த படத்தில் பேசுகிற ஸ்லாங்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது வேற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. ஸோ அந்த படத்துலேயும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஐயா இருக்கும்ன்றது தான் என்னோட கணிப்பு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா 800 மூவி. ஸோ முத்தையா முரளிதரன் 800ஓட பயோ மூவி வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா October 6th வந்து வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அந்த டீம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கமல்ஹாசன் 234 233ஓட அப்டேட் நேற்று கொடுத்துருந்தேன். 234ஓட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணிரத்னத்தோட படம். ஸோ அந்த படத்தில் யார் யாரெல்லாம் கூட நடிக்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் லீடா வந்து த்ரிஷா இணைகிறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ரோல்ல வந்து சிம்பு அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. பட் சிம்பு வந்து அதை தவிர்த்துட்டதால சிம்புவால் வர முடியாது. அந்த காரணத்தால சிம்புக்கு பதிலாக ஜெயம் ரவியை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெயம் ரவி வந்து கமல்ஹாசன் கூட சேர்ந்து நடிக்கிற புது காம்போவா இருக்க போகுது. இது ஒரு பக்கம்னு பார்த்தீங்கன்னா மலையாளத்துல இருந்து துல்கர் சல்மானும் வந்து இணையிறாரு. ஸோ வேற லெவலான ஐப் இருக்கு. ஒவ்வொரு படத்துலையும் இந்தியன் 2க்கு அப்புறம் வரிசையா கமல்ஹாசன் சார் இருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாமே வேற லெவல் வெளித்தனமான கேஸ்டிங்கா இருக்கு. க்ரூ மெம்பர்ஸாகவும் இருக்கு. வெரியான அப்டேட்டுங்க இது ஒன்று. நாலாவதா பார்த்தீங்கன்னா சித்தா படத்தோட ப்ரொமோஷன் மாதிரி வந்து கமல்ஹாசன் சார் அந்த படத்தை பற்றி பேசி ஸோ அது யூனிக்காக ஒரு ஸ்டோரி, டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் தமிழ் சினிமாவுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த சித்தா படத்தை ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அதை வந்து கமல்ஹாசன் சார் இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்கு அந்த படம் இருக்குன்னா வேற லெவல் ரீச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த படத்தை வந்தவொடனே அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்டோரி அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் வந்து அவரோட ஷூட்டிங் அங்கே ஃபாரின் போய் யூஎஸ்ல ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை போய் சந்திச்சிருக்காரு. என்ன காரணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு சில சர்ஜரி செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த விஷயமா அவர் போயிட்டு அங்கே ஃபேமிலியோட ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோஸும் சரி அந்த விஷயங்கள்லாம் பரவிட்டு இருக்கு. இப்போ வைரல்லாம் போயிட்டு இருக்கிறது அந்த ஃபோட்டோ தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுங்க. சூர்யா 43 சுதாங்கரா கூட ஒரு படம் பண்றாரு பார்த்தீங்கன்னா அந்த படத்துல ஒரு இந்தி கேரக்டரை வந்து எடுத்துட்டு வராங்க. இந்தி ஆர்டிஸ்டை யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வர்மா லஸ்ட் ஒரு சீசன் 2ல நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் மிர்சாபூர் அப்படின்ற மாதிரி ஒரு வெப் சீரிஸ்ல நடிச்சிருப்பாரு. ஸோ நிறைய ஹிந்தி சீரீஸ்லாம் நடிச்சிருக்காரு. ஸோ அவரை கொண்டு வராங்க இந்த இதுல. ஸோ ஒரு கல்லி பாய் ரோல்ல வந்து பயங்கரமா அவரை பிளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சு அந்த டீம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நவம்பர்ல வந்து கூடிய சீக்கிரம் நவம்பர்ல வந்து அந்த படத்தோட ஷூட்டிங் ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ சூர்யாவோட அடுத்தடுத்த படமே ஒரு பயங்கரமான லிஸ்டா இருக்கு. ஸோ அதுவும் பேன் இண்டியா படமா வேற லெவலா இருக்குங்க. குறிப்பா நீங்க எடுத்து பாருங்க. ஸோ இப்போ வர கமல்ஹாசன் படமாக இருக்கட்டும், இல்லை விஜய் படமாக இருக்கட்டும், இல்லை சூர்யா படமாக இருக்கட்டும், இல்லை அஜித் படமாக இருக்கட்டும், இல்லை கமல்ஹாசன் சார் படமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா படமாக இருக்குது. மல்டி ஆர்டிஸ்ட். ஸோ தெலுங்குலேருந்து இல்லை ஹிந்திலேருந்து எல்லா படத்துலையும் அந்த மல்டி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து ஸோ படம் வேற லெவல் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பயங்கர பிளானிங்காக பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக தமிழ் சினிமாவுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்தால் தமிழ் சினிமா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது. ஸோ மற்ற இடத்துல ரீச் ஆகிறதுக்கான சான்ஸும் ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் ஒன்று. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தலைவர் 171 வந்து ஸோ லோகேஷ் கனகராஜ் கூட பண்ண போகிறாரு. லியோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படத்தோட ஷூட்டிங் ஷெட்யூல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் அதில் ஃபீமேல் லீடா யார் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்கு வந்து ஒரு பதில் கிடைச்சிருக்கு. அதுலேயும் த்ரிஷா தான் ஃபீமேல் லீடா பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட த்ரிஷாவோட இப்போ கமிட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துட்டு பாருங்க. லியோக்கு அப்புறம் விடாமுயற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் ஒரு படம், அடுத்து தலைவரோட படம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு தமிழ் திரையுலகின் டாப் ஸ்டார் கூட தான் அடுத்தடுத்த கமிட்மெண்ட் அவங்களுக்கு இருக்கு. ஸோ மிகப்பெரிய ரீச்சுக்கு வந்து இப்போ கிடைச்சிருக்கு த்ரிஷாக்கு. அது வேற இல்லாமல் இப்போ ஒரு மலையாள படத்தை சேர்ந்து ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ரோடுன்ற படம் ஒன்று பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கம்ப்ளீட் பிஸியாக இருக்காங்க. ஸோ இந்த ஒரு 40 வயசுலையுமே த்ரிஷாக்கான ரோல் வந்து வேற லெவலாக ரீச் இருக்கு. ஸோ இப்போதான் அவங்களோட ப்ரொஃபைலில் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.